ஒரு காதல். சரி, அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல. எனக்கு கயல் மாதிரி பிடிவாதமா ஒண்ணு, அப்புறம் இந்த சூர்யா மாதிரி மீச வச்சு ஒண்ணு பெத்துக்கூட போதும். அதெல்லாம் முடியாது. ஏன்னா நீங்க தான் அவ கூட ஊர் சுத்துறீங்களே. கயல், அதெல்லாம் சும்மா. அவ ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டா, அதனாலதான் போனேன். அதெல்லாம் தெரியாது. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி, என்ன மன்னிச்சிரு. இப்படி கேட்டா ஒத்துக்க முடியாது. சரி, அப்ப எப்படி கேட்கணும்னு சொல்லு, அதே மாதிரி கேட்டுறேன். அதுவும் தெரியாது. ஆனா நான் மன்னிக்கிற மாதிரி கேட்கணும். ஓ, போதுமா? இதெல்லாம் பத்தாது. இதே மாதிரி 100 தடவை கேட்கணும். அப்பதான் நான் மன்னிப்பேன். கயல், என்ன கயல், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பிரியா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க நம்ம டீம்ல எல்லாரும் மினிஸ்டர் கூட போட்டோ எடுக்கிறாங்க. வா, உன்னையும் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் வர சொல்லிட்டீங்கல்ல? ஆமா சார். இதோ. என்ன இது? இந்த இடத்துல மினிஸ்டர் பொண்ணோட வளகாப்ப பார்த்ததும் மனசு அலப்பாயுதே. மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேதான் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். சார், போட்டோ எடுத்துலாமா? வாமா, நீ வந்து நில்லு. சார், கொஞ்சம் லெஃப்ட் வாங்க சார். சார், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க சார். சரி, உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இருங்க இருங்க, எங்கேயும் போகாதீங்க. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வாங்கப்பா. சரி சரி, பாத்து வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. சரி, நான் வரேன். ஏங்க, எங்க எல்லாரையும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. ரெடி? அன்பு, எங்க போறீங்க? நாங்க ஒன்னா நிக்கிறோம்.